நமஸ்காரம். நான் கேட்குறதா? நிறைவான தருணம், இனிய மாலை பொழுது, பக்தியில் தோய்ந்த முகங்கள். அம்பாளுக்கு ஆவர்த்தி பண்ணி பக்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆவலாக காத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுடைய முகமண்டலத்தின் பிரகாசத்திலிருந்தே நன்கு தெரிகிறது. அத்தனை பேரும் உட்காண்ட உடனே தவிர்க்கவே முடியாமல் நீங்கள் எல்லோரும் எனக்கு திருமூலரை ஞாபகப்படுத்துகிறேன். அம்பாளை பற்றி கொஞ்சம் நேரம் பேசணும்னு நினச்சேன். அவங்களெல்லாம் பார்த்த உடனே ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளி, அம்பாளுக்கு உகந்த நாள். வட இந்தியாலையும் சரி தென்னிந்தியாலையும் சரி சக்தி அப்படின்னு சொன்னாலே மறைபொருளாக, ஆங்கிலத்தில் டிஃபால்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கிரமம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த கிரமம் இருந்தால் தான் சக்தி உருக்கொள்ளும். அதனால் அந்த சங்கல்பத்தையே ரொம்ப அழகாக ஜம்முன்னு பண்ணி வச்சார் அவர். என்ன, இந்த சங்கல்பம் பண்ணும்பொழுது, இந்த சங்கல்பம் ஏன் பண்ணுறா அப்படின்னா, இந்த சங்கல்பத்தை பற்றி தனியாக ஒரு நாளைக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கேன், தனியாக பேசணும்னு. மீண்டும் ஒரு நாள் சந்தர்ப்பம் வாய்க்கட்டும். சங்கல்பம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். ஏன்னால் அந்த ஆதி பரம்பொருளான சிவன் சங்கல்பித்ததின் விளைவே சக்தியாக வெளிப்பட்டு பிரபஞ்சமாக உருப்பெற்று இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமான இந்த உலகம் நம் கண்முன்னே விரிந்து அதுக்குள்ளே நம்மெல்லாம் வந்தோம் என்றால் அது மிகையாகாது. சங்கல்பத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. நான் ஒவ்வொரு முறை நமது ஆலயத்தின் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஒரு சிற்றுரை ஆற்றும் பொழுதும் வியப்பெய்துவதுண்டு. பொதுவாக இந்த ஆலயம் தோன்றிய நாள் முதல் குறைவர எல்லா விதமான பக்திபூர்வமான நிகழ்வுகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேகம், அப்பப்போ லலிதா பரமேஸ்வரிக்கு ஆல்மோஸ்ட் டெய்லி பாராயணம் பண்ணுறேன். எல்லா முக்கியம் பௌர்ணமி நாளிலும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. இதெல்லாம் ஏதோ ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல 2 கோவில் இருக்குது, மனுஷாலாம் சேர்ந்து பண்ணுறா, அப்படி இல்லை. அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதுங்கிறத திருமூலர் ஒரு 4 வரி பாடலில் சொல்கிறார். அவ்வளோ எளிமை அல்ல. பக்தி பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை. இப்படியெல்லாம் நீங்கள் ஸ்ரத்தையாக பக்தி பண்ணுறதை பார்த்தா அது ஒரு காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சி. அது சொல்ல, நினைவதும் வாய்மை மொழிவதும் அல்லால் கனைகளுள் ஈசனை காண அரிதாம். ஈசனை பார்க்கறது அப்படிங்கிறதே சாதாரண விஷயமே இல்லை. நினைவதும் சதா சந்தர்ப்ப காலமும் நினைவிலே இறைவனை கொள்ளுதல், அது மட்டும் போராது, எப்பொழுதும் வாய்மை மொழிதல். இது 2ம் இல்லாமல் கனைகழல் ஈசனை காண அரிது. அவரை பார்க்க முடியாது. நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இல்லையா, தொடர்ச்சியாக சுவாமியை இங்கே பிரதிஷ்டை பண்ண கால தொட்டு தொடர்ந்து அபிஷேகம், உற்சவங்கள் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. டெய்லி சுவாமி தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் சுவாமியை சேவிக்கிறீங்க, இங்கே உட்காந்து பாராயணம் பண்ணுறேன், நிறைய தேவாரம் திருப்புகழ் இதெல்லாம் பாடுறேன். இதெல்லாம் எப்பொழுது சாத்தியம் அப்படிங்கிறத இந்த முதல் 2 வரியில் சொன்னார். கனைகழல் இறைவனை காண்குற வல்லார் புனைமலர் நீர் கொண்டு போற்ற வல்லாரே. அபிஷேகம் எப்பொழுது செய்ய முடியும், மாலைகளை சூட்டி எப்பொழுது அந்த இறைவனை வழிபட முடியும் என்றால், தகுதி எங்கே வருகிறது என்றால், நினைவதும் வாய்மொழி மொழிதலும்.
இது தொடர்ச்சியாக பண்ணத்தான் அந்த பக்தி அப்படிங்கிறது சித்திக்கும். அந்த பக்திங்கிறது சித்தித்த பிறகு தான் இறைவனுடைய காட்சி கிடைக்கும். இறைவனை நீர் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியமே உள்ளத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம இறைவனை சுமக்கிறோமோ, நினைக்கிறோமோ, வாய்மொழி பகர்கிறோமோ அப்படி சாத்தியமாகும்னு திருமூலர் சொல்லியிருக்கார். அப்படி இங்கே நடந்து வரும்பொழுதே நீங்கள் எல்லாம் அந்த ஓர்மையுடன், இத்தனை பேர் உட்காந்துருக்கதே தெரியல, துளி கூட சத்தம் வரல, அவ்வளோ ஒரு அமைதி. அதாவது அந்த அமைதிக்கு பின்னாடி பக்தி. அம்பாளுக்கு நம்ம இன்றைக்கி ஆடிவள்ளி ஸ்ரத்தையுடன் பாராயணம்லாம் செஞ்சு மகிழ வேண்டும் அப்படிங்கிற அந்த உந்து சக்தி இது கிடைக்கிறதுங்கிறது தானே எல்லாரும் தவம் கிடக்கிறா. முதுமை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வரம் அப்படிங்கிறத இந்த காட்சியெல்லாம் பார்த்தா தான் தெரியும். முதுமை என்பது எப்படிப்பட்ட வரம். இந்த காட்சி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வெளி உலகிலே காண கிடைக்காத அரிய காட்சி. எவ்வளவு மனம் பண்பட்டிருந்தால், படிந்திருந்தால், பக்தியில் தோய்ந்திருந்தால் இந்த காட்சி சாத்தியமாகும் என்பது அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு பேர் உண்மையாகும். இதை தாண்டி என்ன இருக்குது உலகத்தில்? அதுவும் சிவசக்தி அப்படிங்கிற ஒரு பெரும் தத்துவமும் இங்கே காண கிடைக்கிறது. சிவம் ஒரு எல்லையில்லா வற்றா இருப்பு. அந்த வற்றா இருப்பின், அது வற்றா இருப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வற்றா இருப்பை உணர்வதற்கும் தேவைப்படுவது சக்தி. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. இந்த வார்த்தையை நம்ம சாதாரணமாக கேட்போம், நிறைய கேட்டிருக்கோம், திரைப்பட வசனங்கள்லையும் இதை நம்ம பார்த்துருக்கோம். நிதர்சனமான உண்மை. இந்த கோஇன்சிடென்ஸ், நான் இங்கே ஸ்ரீவத்சத்தில் ரொம்ப பலமுறை ஆச்சரியப்படுறது கோஇன்சிடென்ஸ். இப்போ ஒரு சங்கல்பம் பண்ணி வைக்கும்போது நீங்கள் எல்லோரும் ஒன்றும் நுட்பமாக கவனிச்சிருப்பேன். ரோகிணி நட்சத்திரம் சொன்னார் இல்லையா? ரோகிணி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் உச்சம் பெறுகிறார். இந்த 12 ராசியில் சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷப ராசி. குறிப்பாக ரோகிணியில் அவர் உச்சமடைகிறார். உச்சமடையக்கூடிய சந்திரனுக்கும் லலிதா பரமேஸ்வரிக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு. வெள்ளிக்கிழமைக்கும் லலிதா பரமேஸ்வரிக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு. என்ன திட்டம் போட்டு வந்ததா? இன்றைக்கி திட்டம் போடாமல் தானே வந்தது, இயல்பாக தானே வந்தது. நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் சக்தியின் இருப்பு. சிவத்தின் இருப்பை உணர சக்தி தேவை. சக்தியின் நிறைவை உணர சிவனை பற்றிய தெளிவு தேவை. ஸோ இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. தமிழில் சிவம் அப்படிங்கிற ஒரு இந்த சொல் இப்போ இங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். சிவம், சா போட்டு மேலே ஒரு சுழி, சா போட்டு மேலே ஒரு சுழி போட்டால் சி, சிவம். அந்த சுழியை எடுத்துட்டா என்ன? சவம். அதாவது அந்த சுழி தான் சக்தி. அந்த சா மேலே இருக்கக்கூடிய அந்த சுழி இருக்கு இல்லையா, அந்த அந்த சுழி போட்டால் தான் இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியும், இந்த உலகத்தை நாம் உணர முடியும், இந்த உலகத்தில் நாம் தொடர்பு கொள்ள முடியும். அந்த சுழி நீங்கியவுடன் சிவம் சவமாகி விடுகிறது. இப்போ சவம் சிவமாக வேண்டுமென்றால் சக்தி அங்கே இருப்பு கொள்ள வேண்டும். அதே மாதிரி சக்தி அப்படிங்கிற அந்த மூன்று எழுத்து ச இக் தி, சக்தி இருக்கு இல்லையா? சக்தினா உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும், எனக்கிட்ட உங்களுக்கு டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எல்லையில்லா ஆற்றல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து இயங்கக்கூடிய ஒரு பேராற்றல் அப்படின்னும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த சக்தி நம்மிடம் இல்லாவிட்டால்
நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வார்த்தையிலிருந்தே நடுவில் ஒரு இக்கு இருக்குல்ல, அந்த இக்கு மேலே உள்ள புள்ளியை எடுத்துகிட்டு படித்து பாருங்க. உழன்று விடுவோம். சக்தி என்ற பேராற்றல் நம் உள்ளே இல்லாவிட்டால் எங்கே போகிறதுனே தெரியாது. உழலுதல்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல தமிழில், வாழ்க்கையை எந்த திசையில் கொண்டு போகிறது, எப்படி கடக்கிறது, என்ன செய்கிறது, எதுவுமே புரியாமல் தடுமாறிக்கொண்டே இருப்போம். அப்பொழுது தடுமாறாமல் வாழ்க்கை நேராக செல்ல வேண்டுமென்றால், இலக்கை நோக்கி நகர வேண்டுமென்றால் நமக்கு சக்தி இன்றியமையாதவர். நம்முடைய பாரம்பரியத்தில் தொன்று தொட்டு பக்தி இலக்கிய வரலாறை எடுத்துக்கொண்டாலுமே ஆரம்ப காலத்தில் பெண் தெய்வ வழிபாடு தான் இருந்தது. ரொம்ப வேத காலத்தில் இந்திரன், வருணன், விஷ்ணு, வேத காலத்தில் இந்த 3 தெய்வங்களும் ரிக்வேத காலத்தில் ரொம்ப பெரிதாக போற்றப்பட்டது. காமனா கீழே எல்லா மக்களுக்கும் உகந்த தெய்வங்களாக ஆதி காலத்திலிருந்தே வழிபடப்பட்ட கடவுளர்கள் பெண்பார் கடவுளர்களே. மாரியம்மன், காளியம்மன், பவானி அம்மன், இப்படி அந்தந்த ஊர்லேயும் இன்றைக்கும் நீங்கள் கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கிராமத்தில் ஒரு எல்லை காளினே ஒரு காளி இருப்பாள், திரௌபதி அம்மன். இப்படி அம்மன் வழிபாடு. ஏன் அம்மன் வழிபாடு அப்படின்னா, சக்தியில் பல்வேறு விதமான வகை உண்டு. இறைவனே சிவபெருமானே இருப்பிலிருந்து பிரபஞ்ச உருவாக்கத்திற்கு சங்கல்பம் செய்த பொழுது 5 விதமான சக்திகளாக தன்மாற்றம் பெறுகிறார். இதுக்கு இடையில் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டு ஃபிலாசபி உண்டு. 5 விதமான சக்திகளாக தன்மாற்றம் பெறுவதற்கு முன்பு அவர் சங்கல்பிக்கும் பொழுது ஒரு ஆற்றல் நிறைவி நிற்கும். அதுதான் பராசக்தி. அதுதான் நம்ம பாரதியார் கெட்டியாக பிடிச்சிட்டார். அவருக்கு டைலூட்டட் சக்தியெலாம் வேண்டாம். அவருக்கு பாரதியாரை நீங்கள் படித்தவர்களுக்கு தெரியும், பராசக்தியவே பிடிச்சிப்பார். அவர் அந்த மூலமான சக்தி, அதாவது துளி கூட உணர்வும் ஆக்கமும் பெறுவதற்கு முன்பு உருவாகிய சக்தி அந்த பராசக்தி. அதனால் அதுக்கு பேர் ஆதி பராசக்தின்னு பேர். அந்த ஆதி பராசக்தியை வைத்துக்கொண்டு பாரதியார் பாடிய பாடல்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம். ஒரு சக்தி கூத்து என்றே ஒரு தொகுப்பான பாடல்களை எழுதியிருக்கிறார். அந்த சிவனிலிருந்து உருவாகிய அந்த ஆதி பராசக்தியினுடைய லீலைகளே இந்த பிரபஞ்சங்கள் அப்படின்னு நீங்கள் அதை ப்ளூரலாகவும் சொல்லலாம். இது மாதிரி இந்த சக்தியை நாம் எப்படி உணர்வது? நவீன காலத்தில் ரொம்ப ஈஸியான உதாரணங்களால் நவீன கால உதாரணங்களை சொல்லலாம். நம்ம எல்லாருமே இயல்பாக கேள்விப்பட்டிருப்போம், சிவமும் சக்தியும் வேறல்ல, சிவமும் சக்தியும் ஒன்றே, அதை சிவசக்தி அப்படிங்கிற ஒரு சொல்லிலும் நாம் சொல்லலாம் அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போது சூரியன் அப்படின்னா சூரியன் ஒளிரும், சூரியன் வெம்மையாக இருக்கும் அப்படின்னு மெனக்கிட்டு டிஃபினேஷன் கொடுக்கணுமா? சூரியன்னு சொன்ன உடனேயே அதனுடைய ஒளிரும் தன்மையும் அதனுடைய சுட்டரிக்கும் தன்மையும் அதுக்குள்ளேயே இருக்கு. அது மாதிரியே சிவம் அப்படின்னு சொன்னாலே சிவத்துக்குள்ளேயே இந்த சக்தியும் இருக்குது. இருப்பாகிய சிவத்தின் வெளிப்பாடாகிய சக்தி, இது ரெண்டும் இல்லாட்டி நான் இங்கே உட்காந்து பேச முடியாது, நீங்கள் அங்கே உட்காந்து கேட்க முடியாது. இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், உதாரணத்துக்கு இந்த லைட் எரியறது, அங்கே ஃபேன் சுற்றுறது, இங்கே மைக் பேசுறது, இந்த ஒளி வாங்கி ஸ்பீக்கர்லேருந்து சத்தம் வெளியில் வருது, இது எல்லாத்துக்கும் மூல ஆற்றல் ஒன்று தான். இப்போது அந்த ஆற்றலை நமக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்டர்னலாக மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் இயக்கிறது இந்த கருவிகளுக்குள்ளே புகுந்து. அந்த மின்சாரத்தை ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணோன்னா என்னாகும்? இதெல்லாமே நின்று போகிறது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சக்தி அப்படிங்கிறது பிறக்கிறதுலேருந்து இறக்கிற வரைக்கும் இந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்த சக்தி செயல்படலைன்னா எதுவுமே இல்லை. இறைவனை அறிதல் உட்பட. அதனால தான் இந்த பஞ்சபூத கூட்டான இந்த உடம்பை
திருமூலர் இழுக்கா பார்க்கல. உடம்பிற்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அதனால் நீங்கள்லாம் வயசாகிடுத்தோ, உடம்பு தளர்ந்து போச்சோ, நடக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னு யோசிக்காதீங்க. மனசு வேகமாக வேலை செய்யுதில்ல. ஒரு 5 வயசு பையனோட மனசை விட ஒரு 80 வயசு பெண்ணோ ஆணோ வாழ்க்கை முழுக்க நெடுகிலும் கடந்து வந்த அனுபவத்தோடு இந்த மனசு வீரியமாக இருக்குல்ல. இந்த வீரியமாக இருக்கிற அந்த மனசை கொண்டு இறைவனை அறிய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள அந்த சக்தி உங்களுடன் இருந்து கொண்டே இருக்கிறார். இப்படி இந்த சன்னிதானத்தில் உக்காந்துருக்கிறதுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்கால. மனசு அடங்கி படிஞ்சு அப்படி முன்னாடி அந்த அம்பாள் முன்னாடி அப்படி உட்காரக்கூடிய அந்த விஷயத்தை கொடுத்துருக்கா இல்லையா. இதுவே பல்வேறு ஜென்மத்தில் நமக்கு தொடர்ந்து கொண்டு வந்த சஞ்சீதமாகிய மூட்டையை சுட்டரிக்கக்கூடிய ஒரு பவர் அது. இந்த சஞ்சீதம் கரைஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு பெரிய சாட்சி அது. மனம் அதுவும் சக்தி தான், நினைவு அதுவும் சக்தி தான், பணிவு அதுவும் சக்தி தான், துணிவு அதுவும் சக்தி தான், பக்தி சக்தி இல்லாமல் வேற என்ன சிறந்த சக்தி. இது எல்லாத்தையும் தாண்டி அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் அன்பு. அன்பு தான் உச்சபட்சமான ஒரு சக்தி. இந்த அன்பை பெறுவதற்கு, அன்பை அடைவதற்கு, அன்பை பொழிவதற்கு, அன்பை பெறுவதற்கு ஊடாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் சக்தி. எல்லா மதங்களும், எல்லா புராண இதிகாசங்களும், எல்லா வேதங்களும் சாரத்தை பிழிந்தால் நமக்கு நிகரமாக கிடைப்பது அன்பு. அந்த அன்புங்கிற விஷயத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ பெருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்வு இனிக்கும், இறை சித்திக்கும். திருவள்ளுவர் கூட ரொம்ப அழகாக சொல்வார், அன்பின் வழி அது உயர்நிலை. அன்பின் வழி அது உயர்நிலை. அகதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. உள்ளுக்குள்ள அன்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் எலும்பின் மேல் தோல் போர்த்த வெறும் உடம்பு தான் அவர்கள். அவர்கள் மனிதர்களாக எப்பொழுது கருதப்படுகிறார்கள் என்றால் அன்பை உள்ளே சுமக்கும் பொழுது அவர்கள் மனிதர்களாக. அன்பை உள்ளே சுமக்கும் பொழுது சிவத்தை உள்ளே சுமக்கிறீர்கள், சக்தியை உள்ளே சுமக்கிறீர்கள், சிவசக்தி சொரூபமாகவே இருக்கிறீர்கள். அந்த அன்பாகிய சக்தியை பெறுவதற்காகவே அனுதினமும் 24 மணி நேரமும் லலிதா பரமேஸ்வரியை தியானிக்கலாம். லலிதா பரமேஸ்வரியை தியானித்தாலே அன்பு தான். ஏன் எத்தனையோ பெண் தெய்வங்கள் இருக்கும் பொழுது லலிதா பரமேஸ்வரிக்கு ஏன் அந்த ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லலிதா புராணம் ஒரு 6 எபிசோட் சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 எபிசோட் பாக்கி இருக்கு. என்ன, லலிதா பரமேஸ்வரி தான் சிவபெருமானை அன்பால் தன் பக்கம் இழுத்தாள். காமேஸ்வரி என்று அவளுக்கு ஒரு பேர் உண்டு. அதாவது அன்பால் ஆகர்ஷிக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தம், காமத்தை அடக்கி ஆட்சி செய்யக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். காமத்தை ஆட்சி செய்பவள் காமாட்சி, அன்பை பொழிபவள் காமாட்சி, லலிதா பரமேஸ்வரி. இப்படி லலிதா புராணத்தை பற்றி இது சமயம் அல்ல. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் காத்துருக்கேன். அது விட்டதை மீண்டும் பிரேமி கேந்திரத்தில் நம்ம தொடருவோம். இப்போது மீண்டும் இந்த அன்பின் வலிமையை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லலிதா புராணத்தினுடைய தோற்றுவாய். இந்திரன் அந்த யாக குண்டத்தில் தன்னை ஈந்து நமக்கெல்லாம் அன்னையை வரவழைத்தார். அப்படி இந்திரன் தன்னை ஆகுதிக்கு கொடுத்ததால் லலிதா பரமேஸ்வரி வந்த மாதிரி எல்லாருக்கும் வர முடியாது. அதை ஒரு பாடலில், அழகான பாடலில் திருமூலர் சொல்லியிருக்கிறார். என்பே விறகாக,
இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும். இப்போ திருமூலர் காலத்திலே இதெல்லாம் பார்த்துருக்காரு போல இருக்கு. வானலியில் போட்டு நன்னா அப்படியே பொன்முறுவலாக வறுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறார். நம்ம இறைவனை காணுதல் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய உடலில் உள்ள எலும்புகளை விறகாக ஆக்கி சதையை அறுத்து ஆகுதியிட்டு அப்படியே வானலில் அப்படி பொண்ணு மாதிரி கனலில் பொன்போல் பொரிய வறுப்பினும். அப்படிலாம் பண்ணால் கூட இறைவன் வரமாட்டார். ஆனால் எப்போ வருவார் என்றால், அன்போடு உருகி அகம் குழைந்தார்க்கு அல்லால். அன்போடு உருகி அகம், அங்கே ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அன்போடு உருகி அகம் குழைந்தார்க்கு அல்லால். இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்கிறார், பிரமாணம். இதை மேலோட்டமாக பார்த்தா ஒரு தற்பெருமை மாதிரி தெரியும். என்போல் மணியை எய்த ஒண்ணாதே. கடைசி லைன். நான் அந்த 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 மணி, மனோன்மணி, மனோன்மணி, மன உள்மணி, அந்த மனோன்மணியாகிய அந்த சிவனை நான் அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல அறுதிட்டு சொல்கிறார். இந்த மாதிரி இல்லாமல் அன்போடு உருகி அகம் குழைந்தார்க்கு அல்லால் என்போல் மணியை எய்த ஒண்ணாதே. என்ன மாதிரி நீங்களும் அந்த சிவபெருமான உள்ளுக்குள்ளே பார்த்து ஆனந்தப்படணும்னு ஆசைப்பட்டால் அன்போடு உருகி அகம் குழைய வேண்டும். அந்த அன்போடு உருகி எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, தவம் செய்து லலிதாம்பிகை ஆகிய சக்தியை உள்ளே பெறும்பொழுது மட்டும்தான் அன்பு கனியும். அன்பாகிய சக்தி நம்முள் கிளர்ந்தெழும். அகம் குளிரும், அகம் கிளறும், அகம் முகிழும். இறைவன் அங்கே தோன்றுவான் என்று ஒரு அருமையான இந்த இனிய நல்மாலை பொழுதிலே உங்களோடு லலிதாம்பிகை பற்றியும் இந்த சிவனை பற்றியும் திருமூலர் பற்றியும் சிந்திக்க கிடைத்த இந்த வாய்ப்பை பொன்னான வாய்ப்பாக கருதி அகமகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. வெளியூர் பயணம் இருக்குது, அதனால்